இறை அருளினாலும் குரு அருளினாலும் நம்முடைய இந்த ஆன்மீக பயணம் சீராக சென்று கொண்டிருக்கிறது. குரு கிருப்பை, சாஸ்திர கிருப்பை, ஆத்ம கிருப்பை, ஈஸ்வர கிருப்பை எல்லாம் நமக்கு மேலும் மேலும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு நம்முடைய இந்த 5வது பதிவை பார்க்கலாம். ஆதிசங்கரின் வாழ்க்கை வரலாற்றில் 5வது பதிவாக நாம் பார்க்க போவது ஆதிசங்கரின் ஆன்மீக பயணம். ஏற்கனவே நம்ம பழைய பதிவுகளில் பார்த்த மாதிரி அவர் பிறந்தது கேரளாவில் காலடிங்கிற ஒரு சின்ன ஊரில். அவருடைய குரு கோவிந்த பகவத் பாதர். குருவின் மூலம் அவருக்கு சந்நியாச தீட்சை கிடைக்கிறது. அவர் சந்தித்த ஊர் பேர் ஓம்காரேஸ்வர். குருவோட ஒரு உத்தரவுனால் அவர் வாரணாசிக்கு கிளம்புறார். வாரணாசியில் தான் அவருடைய ஆன்மீக பயணம் ஆரம்பிக்கிறது. அவரோட ஆன்மீக பயணத்தில் முக்கியமாக அவர் எழுதியிருக்கிற உரைகள், அதை பற்றி நம்ம பார்க்கலாம். பகவத்கீதைக்கு உரை எழுதியிருக்கார், பிரம்மசூத்திரத்துக்கு உரை எழுதியிருக்கார், அப்புறம் உபநிஷத்துக்கெலாம் உரை எழுதியிருக்கார். அதுக்கப்புறமா இன்னொரு வகை அதை பிரகரண கிரந்தம் அப்படின்னு சொல்கிறார். அதை தவிர நிறையா ஸ்தோத்திரங்கள் அவர் நமக்கு அளிச்சிருக்கார். அதை பற்றி தெரியாதவளே யாரும் இருக்க முடியாது. ஆன்மீகத்தில் இருக்கிறவா எல்லாருக்குமே ஆதிசங்கரோட ஸ்லோகங்களை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இப்போ அவர் வாரணாசியில் தன்னுடைய ஆன்மீக பயணத்தை ஆரம்பிச்சுட்டு பிரயாகுக்கு கிளம்புறார். பிரயாகில் குமரில பட்டர் அப்படின்னு ஒருத்தரை சந்திக்கிறதுக்காக அவர் கிளம்புறார். குமரில பட்டர் அப்படிங்கிறவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவர் கர்மந்தான் மோட்சத்துக்கு தேவை அப்படின்னு சொல்கிற மாதிரி கர்ம பிரச்சாரத்தில் இருந்தவர். அதை தவிர அந்த செஞ்சுரியில் ஆதிசங்கரர் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் புத்த மதம், சமண மதம், அது தவிர நம்பிக்கை இல்லாத மக்கள் அந்த மாதிரி வாழ்ந்த அந்த டயத்தில் குமரில பட்டரோட இதுவும் கர்ம பிரச்சாரமும் இருந்தது. இவர் தன்னுடைய அத்வைத்த வேதாந்த அந்த ஒரு பொக்கிஷத்தை நமக்கு அந்த காலகட்டத்தில் இருந்த மத சம்பிரதாயங்கள், மத கோட்பாடுகள், கொள்கைகள் அதெல்லாம் ஆராய்ந்து கடைசியாக தன்னுடைய அத்வைத்த வேதாந்தத்தை நமக்கு அளித்தார். அது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். குமரில பட்டரை பார்த்துட்டு சில விஷயங்கள் அவரோட சர்ச்சை செய்யணும்னு வரார். அப்போ குமரில பட்டர் இறக்கும் தருவாயில் இருக்கார். அவர் ஏன் இறக்கும் தருவாயில் இருந்தார் அப்படின்னா, புத்த மதம் கர்மத்துக்கு எதிராக பிரச்சாரம் செஞ்சுட்டு இருந்தா. குமரில பட்டர் கர்மந்தான் மோட்சம் கொடுக்கும் அப்படிங்கிற கொள்கையை பரப்பின்னு இருந்தார். அதனால் புத்த மதத்தை பரப்பக்கூடிய சீடர்களோடு அமர்ந்து கொண்டு அவர்களுடைய கோட்பாடுகள்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் அவர் இருந்தார். ஆனால் அந்த செய்கைக்கு வருத்தப்பட்டு அவர் செய்தது துரோகம்னு அவர் தன்னையே மாய்த்து கொள்கிறதாக நமக்கு கதை கிடைக்கிறது. அந்த மாதிரி ஒரு கதை கிடைக்கிறது. தன்னை அவர் எரிச்சுக்கிறார். அந்த டயத்தில் ஆதிசங்கரர் அவரை சந்திக்கும்போது குமரில பட்டர் சொல்கிறார் ஆதிசங்கரருக்கு, நீ வந்த விஷயம் என்னால் உனக்கு நீ வந்த விஷயத்துக்காக என்னால் உனக்கு உதவி பண்ண முடியல. அதனால் நீ மண்டல மிஸ்டர் அப்படிங்கிற ஒருத்தரை நீ பார்க்குறதுக்கு கிளம்பு. மண்டல மிஸ்டர் இருந்த இடம் மத்திய பிரதேஷ். குமரில பட்டரே சுப்பிரமணிய சுவாமியோட ஒரு அம்சம் அப்படின்னு தான் சொல்கிறார். இப்போ இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள்லாம் நடக்க விட்டு மண்டல மிஸ்டரை அவர் போய் பார்க்க போகிறார். அவர் கூட சர்ச்சை நடக்க போகிறது. அவர் தன்னுடைய 32 வயசுக்குள்ள ராமேஸ்வரத்துலேருந்து ஆரம்பித்து வடக்கில் ஹிமாலயஸ் வரைக்கும் அவர் சென்று அவர் செய்த பணிகள்லாம் என்னென்ன அப்படின்னு நம்ம சுருக்கமாக அடுத்தடுத்த பதிவில் பார்க்கலாம்.